இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த தேர்டு டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வின் நம்ம இந்திய அணிக்காக எடுத்த விக்கெட் அஸ்வின் அவருடைய டெஸ்ட் கேரியர்லேயே 500வது விக்கெட்டாக தற்போது மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் ஏற்கனவே முரளிதரன், நம்ம இந்திய பிளேயர் அனில் கும்ப்ளே, இப்படி நிறைய பிளேயர்கள் 500 விக்கெட்டுக்கு மேலே டெஸ்ட் ஆட்டங்களில் எடுத்து ரெக்கார்ட் நிகழ்த்தியிருந்தாலும் நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னைக்கு அவர் எடுத்திருக்க இந்த 500 விக்கெட் சாதனை முரளிதரன், அனில் கும்ப்ளே இவங்க 2 பேர் கூட இப்படி 500 விக்கெட் எடுத்ததில்ல. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் சாதனையை இன்னைக்கு இந்த 500 விக்கெட் சாதனையின் மூலியமா நம்ம அஸ்வின் அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் முன்னதாக 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அவர் 500 விக்கெட் எடுத்திருக்க வேண்டியது. ஆனால் அஸ்வின் அவர் வேண்டாம் அப்படின்னு அந்த விக்கெட்டை விட்டு கொடுத்ததால இன்னைக்கு தேர்டு டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா 445 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. இதில் ரோஹித் சர்மா, ஜடேஜா 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம அஸ்வின் இன்னைக்கு 12வது ஓவர் தான் அவர் வீச வந்திருந்தாரு. ஆனால் 14வது ஓவர் முதலாவது பந்திலேயே அஸ்வின் இங்கிலாந்து ஓபனரான கேரே அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினாரு. ஸோ இந்த விக்கெட் மூலியமா அஸ்வின் 98 மேட்ச்களில் அவருடைய 500வது விக்கெட்டை பூர்த்தி பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அனில் கும்ப்ளே அவரை விட அஸ்வின் சீக்கிரமா 500 விக்கெட் எடுத்திருந்தாலும் முத்தையா முரளிதரன் 87 மேட்ச்லேயே அவர் 500 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாரு. ஸோ இந்த ரெக்கார்டை நம்ம அஸ்வின் அவர் பிரேக் பண்ண முடியாம போனாலும் கம்மியான பந்துகள் வீசி 500 விக்கெட் எடுத்த ரெக்கார்ட்ல முரளிதரன், அனில் கும்ப்ளே இவங்க 2 பேரையுமே பின்னுக்கு தள்ளி கம்மியான பந்துக்கு 500வது விக்கெட் எடுத்த பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம அஸ்வின் அவர் முன்னேறி இருக்காரு. அதாவது நம்ம அஸ்வின் 25,714 பந்துக்கு நம்ம அஸ்வின் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பிளேயர் மெக்ராத் 25,528 பந்துக்கே அவர் 500 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் முதல் இடத்துலையும் நம்ம அஸ்வின் 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ இந்த டாப் 5 லிஸ்ட்டில் அனில் கும்ப்ளே, முரளிதரன் இவங்க 2 பேருமே இடம் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கடினமான ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு இருந்திருக்கு. ஆனால் நம்ம அஸ்வின் இந்த கடினமான ரெக்கார்டில் 2வது இடத்தை இப்போ உலக அளவில் பிடிச்சி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அவருடைய 500வது விக்கெட்டை இன்னைக்கு அஸ்வின் பூர்த்தி பண்ணியிருக்காரு. அஸ்வின் அவருடைய இந்த மிகப்பெரிய ரெக்கார்டுக்கு உலக அளவில் தற்போது மிகப்பெரிய அளவில் அவருக்கு பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அஸ்வின் அவருடைய இந்த ரெக்கார்டை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.